வணக்கம் மாணவர்களே. நம்ம இந்த சம்மில் இந்த கணக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எடுத்துக்காட்டு 5 பார்க்க போகிறோம். 3வது பாடத்தில் இருக்கிற எடுத்துக்காட்டு 5 பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 5 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கணக்கியல் சமன்பாட்டை காண்பிக்கவும் சொல்கிறாங்க. அப்போ நம்ம கணக்கியல் சமன்பாட்டை நம்ம ரெடி பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின் படிச்சுட்டு உள்ளே போவோம். பின்வரும் வணிக நடவடிக்கைகளின் விளைவுகளை கணக்கியல் சமன்பாட்டில் காண்பிக்கவும். அதாவது கீழே கொடுத்துருக்க அந்த நடவடிக்கையை வச்சு நம்ம கணக்கியல் சமன்பாட்டை ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதோடய ஃபார்மேட் நம்ம பார்ப்போம். ஃபார்மேட் வந்து என்னென்னா, நடவடிக்கைகள் சொத்துகள் போட்டு 4 காலமாக பிடிச்சிடுறீங்க. அடுத்து முதல் பொறுப்புகள் போடுறீங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அன்பு ரொக்கம் 20,000, சரக்குகள் 12,000 மற்றும் இயந்திரம் 8,000 தொழில் தொடங்கினார். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்புங்கிற ஒருத்தர் ரொக்கத்தையும் வச்சு சரக்கு வச்சு இயந்திரம் வச்சு 3ஐயும் வச்சு அவர் தொழில் தொடங்கியிருக்காங்க. அது கொடுத்துருக்க மதிப்பை நம்ம அதை கீழே எழுதணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நடவடிக்கைகளை அந்த கொடுத்துருக்க கொஸ்டினை வச்சு நம்ம எப்படி எழுதணும், ரொக்கம் சரக்கரிப்பு மற்றும் இயந்திரத்துடன் தொழில் தொடங்கியது அப்படின்னு போட்டு, ரொக்கத்து கீழே 20,000, சரக்கரிப்பு கீழே 12,000, இயந்திரம் கீழே 8,000 போட்டு முதல்ல 3ஐயும் ஆட் பண்ணி 40,000 போடுறோம். ஓகேங்களா? அது சமன்பாடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கீழே அப்படியே 20,000, 12,000, 8,000, 40,000 கீழே அப்படியே அதை எடுத்து காட்டிடுறாங்க. அடுத்து கடன் கொள்முதல். அதாவது கடன் கொள்முதல் அப்படின்னா, ரமணியிடமிருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது. நம்ம ஒருத்தங்கிட்ட நம்ம சரக்கு வாங்கியிருக்கோம், கடனுக்கு வாங்கியிருக்கோம். எவ்வளோ வாங்கியிருக்கோம்னா 7,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அந்த இதை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடன் கொள்முதல் போட்டு அந்த சரக்கில் 7,000 போட்டு இங்கே கடன் இந்த ஒரு பொறுப்புகளில் 7,000 போடணும். ஏன்னா நம்ம கடனில் வாங்கியிருக்கனால நம்ம அந்த இடத்துல போட்டு தான் ஆகணும். சமன்பாடு 20,000, இங்கே 19,000, இங்கே 2 ஆட் பண்ணால் 19,000, இது 8,000, 40,000, இது 7,000. அடுத்து ரமணியிடம் கணக்கு தீர்க்கப்பட்டது. அது போனதில் நம்ம அவங்ககிட்ட வாங்கியிருந்தோம், 7,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். அடுத்ததில் நம்ம கொடுத்துட்றோம். எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா, 7,000 ரூபா கொடுத்ததுனால நமக்கு 7,000 ரூபா கொடுத்துட்றோம். இப்போ பாருங்கள், -6,900. அதாவது 6,900 ஏன் 7,000லேருந்து 6,900 ஏன் அதாவது அப்படின்னா, நம்ம சீக்கிரம் கொடுத்துக்கிறதுனால நமக்கு 100 ரூபா டிஸ்கவுண்ட். 100 ரூபா டிஸ்கவுண்ட்னால அந்த 100 ரூபா நம்ம கேபிட்டலுக்கு முதலுக்கு போயிடும். ஓகேங்களா? நம்ம ரொக்கத்தில் 6,900 மைனஸ் ஆயிரும். இங்கே அந்த பேலன்ஸ் இருக்கிற 100 ரூபா நம்ம முதலுக்கு போய் ஆட் ஆயிரும். இங்கே மொத்தமாக -7,000ன்னு காமிச்சிடணும். சமன்பாடு இங்கே மைனஸ் பண்ணுறோம். 13,100, இங்கே 19 அப்படியே வந்துடும். 8,000, இங்கே 40,100 இங்கே போடுறோம். அடுத்து கடன் விற்பனை. அதாவது நம்ம பொருளை ஒருத்தருக்கு கடனில் கொடுத்துருக்கோம், கடனுக்கு விற்றுருக்கோம் அப்படின்னா, இப்போ 5,400 மதிப்புள்ள சரக்குகள் கடனுக்கு ராஜனுக்கு விற்கப்பட்டது 6,000. நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 5,400 மதிப்புள்ள ஒரு பொருளை நம்ம 6,000 ரூபாய்க்கு விற்றுருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எப்படி விற்றுருக்கோன்னா, கடனில் விற்றுருக்கோம். கடனில் விற்றுருக்கனால இது எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ சரக்கில் -5,400 போட்டு கடனாளர்களில் 6,000 ப்ளஸ் பண்ணுறீங்க. முதல்ல 600 போடுறீங்க. இங்கே ஏன் போடுறோம், ஏன் -5,400 போடுறோம் அப்படின்னா, அந்த சரக்கோட விலை 5,400 தான். ஆனால் நம்ம கொடுத்துருக்கிறது எவ்வளோ கொடுத்துருக்கோன்னா, 6,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு நமக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்காங்க, 600 ரூபா லாபம் வந்திருக்கனால லாபம் வந்தாலே நீங்கள் முதல்ல ஆட் பண்ணுறோம். அதனால தான் உங்களை 600 ரூபா முதல்ல போட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த 6,000 ரூபா கடனாளர்களில் நம்ம ஆட் பண்ணணும். அடுத்ததில் ரொக்கம் பெற்று ராஜன் கணக்கு முடிக்கப்பட்டது. அதாவது நம்ம போனதில் விற்றதுக்கு காசு இவ்வளோ தான் காசுன்னு சொல்லியிருக்கோம். அடுத்ததில் அவர் காசை கொடுத்துட்டார் நமக்கு. இப்போ நம்ம கொடுத்துட்டாரு அப்படின்னா 5,800 காசு ரொக்கத்தில் ப்ளஸ் பண்ணி 6,000 மைனஸ் பண்ணுறோம். அந்த கடனாளர்களில் முதல்ல 200 மைனஸ் பண்ணுறோம். அது ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, 5,800 அது ஃபஸ்ட்டு சீக்கிரமாகவே கொடுத்தனால அவருக்கு 200 டிஸ்கவுண்ட் சொல்லி நம்ம 5,800 மட்டும் வாங்கிட்டு 6,000 அப்படியே மைனஸ் பண்ணுறோம். இங்கே 200 அப்படியே அதையும் முதல்ல மைனஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். அடுத்து கொடுக்கப்பட வேண்டிய கூலி. அது நம்ம ஒரு இதுக்காக வாங்கியிருப்போம். அந்த 500 ரூபா 400 ரூபா நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். இப்போ கொடுக்கணும் அப்படின்னா, கொடுக்கப்பட வேண்டிய கூலி அப்படின்னா இங்கே முதல்ல -400 ஆயிரும்.
ப்ளஸில் 400 ஆயிரும். ஏன் மைனஸ் இங்கே 400 ஆகுது அப்படின்னா, கொடுக்கப்பட வேண்டிய கூலி அப்படின்னா நம்ம கொடுக்கறதுக்காக நமக்கு பொறுப்புகளை நம்ம போட்டோம். இப்போ பொறுப்புகளில் போகுது அப்படின்னா நம்ம எங்கேருந்து கொடுப்போம்? நம்ம முதல்லேருந்து தான் நம்ம எடுத்து கொடுப்போம். அந்த கூலிலாம் நம்ம முதல்லேருந்து தான் நம்மளுக்கு எடுத்து கொடுப்போம். அதனால் நம்ம -400, இங்கே வந்து +400. இந்த எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணினா இங்கே 40,100, இங்கே 400 இருக்கும். இதுதான் உங்களோட ஆன்சர். இந்த சம்மில் இந்த கணக்கில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில்